அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ வந்து வீட்டுக்குன்னு ஐலாண்ட் போயிட்டுருக்கோம், பரம்பிக்குளத்தில் இருக்கிறதுக்கு. அது ட்ராவல் தான் இப்போ ஃபுல்லாக போக போகிறோம். அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸ். ஜென்ரலாக பரம்பிக்குளம் வந்து நம்ம ஸ்டே பண்ணோம்னா 1 டேவோ இல்லை 2 டேஸ்னால் அந்த பேக்கேஜ் மாரி தான் நமக்கு கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்டில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அந்த சஃபாரி கூப்பிட்டு வர்றதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லொக்கேஷன் இது. பேம்பு ராஃப்டிங் இதில் தான் கூப்பிட்டு வருவாங்க. உள்ளார வந்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இந்த டேம் உள்ளார கூப்பிட்டு போயிட்டு திருப்பி போனால் மேலே ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேம் தான் இது. அந்த டேம்லேருந்து தான் நம்ம உள்ளார ரொம்ப லாங் போக போகிறோம். வீட்டிக்குன் ஐலாண்டை நோக்கி போக போகிறோம். ஸோ இது என்னென்னா பயங்கர டெப்த்தாக இருக்குது. நம்ம இப்போ போன டைம் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் இல்லையா, அதனால் ஃபுல்லாக இருக்குது. சம்மரில் வந்திங்கன்னா இந்த வாட்டருக்கு கீழே நிறைய ஐலாண்ட் பார்க்கலாம், நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம போச்சே பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு ஒரு 5 பேர் வரைக்கும் தான் தங்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அலௌடு கிடையாது. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அனிமல்ஸ், வைல்டு அனிமல் இருக்கிற ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம். ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டேமு, இந்த ஐலாண்டு, இதோட டீட்டெயில் அதெல்லாம் வந்து அப்படியே ஆன் த வேல நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கூட பேசிக்கிட்டே போவோம். அதையும் அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த டேமு காமராஜர் பீரியடில் கட்டின டேமு, பெரிய ப்ராஜெக்ட். 89 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. பெரிய ப்ராஜெக்ட்டுங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு டேம் பார்த்தோம்ல, தூணக்குளம். அந்த டேமுக்கு இங்கே இருந்தால் 3.5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் பண்ணி தண்ணி கொண்டு வரும். மலையை பெரிய மலையை திறங்க பண்ணி கொண்டு வரோம். அங்கேருந்து ஓப்பன் கனாலில் சர்க்கார் பதிவு இடத்துல பவர் ஹவுஸ் இருக்குது. ஆலியா டேம் போகுது. அப்படியே திருமூர்த்தி மலை, காண்டூர் கனால், பெரிய ப்ராஜெக்ட். இந்த தண்ணி குடிக்கிற தண்ணினா 2 டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர், கரூருக்கு வந்து குடிக்கிற தண்ணி இது. இப்போ ஸ்பீடு போட்டில் ஓட்டணும்னா டீசல் பெட்ரோல் பொல்யூஷன் இருக்கும்ல. என்னதுன்னா டைகர் ரிசர்வ்னால வந்து ஃபாரஸ்ட்டில் எந்த வேலையும் இல்லை, இந்த டூர்ஸ் ஒன்று தான் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஒரு 120 பேர் இந்த மாதிரி கைடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வாட்சர்ஸ், ஸ்டாஃபுங்க பலரும் இருக்கிறாங்க. இது வந்து பஃபர் சோன், கோர் சோன் இருக்குது. அதில் பஃபர் சோனுங்கிறது மட்டும்தான் டூர்ஸும் பண்ணுவாங்க, கோர் சோனில் பண்ண மாட்டாங்க. ரோட் வந்து 10 கிலோமீட்டர் பஃபர் சோனில் தண்ணீர் இருக்கிறனால. இது கீழே ட்ரெயின் அந்த காலத்தில் கொச்சி ட்ரெயின் ஓடலாம். நம்ம கேரளாவில் வில்லிங்டன் ஐலாண்ட் கேள்விப்படுறீங்களா? கொச்சியில் அந்த ஐலாண்டு உருவாகிற காரணம் பரம்பிக்குளம் தான். ஆனால் இந்த கொச்சிக்கு வந்து இந்த மரம் கடத்திட்டு போகணும்னா இந்த வில்லிங்டன் ஐலாண்டு சொன்னல, அது வந்து மண் சுட்டு அதை கோரி போட்டால் தான் அது ஐலாண்டாக மாறி. ரோடெல்லாம் நீ இருக்கு. அந்த கல் கோரி வந்து தான் இந்த டேம் கட்டினது. இந்த இடம் தான் கல் குவாரி. அதெல்லாம் சும்மா அந்த காலத்துல சாதாரண ஒரு பில்டிங் தான். ஒரு பாத்ரூம் இருக்கும். தண்ணி ஃபெசிலிட்டிஸ்னா அந்த டேம்ல சுமந்து கொண்டு டேங்க்ல ஊற்றணும். அப்போ இந்த டவருக்காக வச்சிருந்தாங்க. இந்த ஐபி எதுக்கு கட்டினாங்க ஆக்சுவலி? வயர்லெஸ் ஸ்டேஷன். வயர்லெஸ் ஸ்டேஷன். அப்போ வந்து செல்ஃபோன் எதுவும் கிடையாதுன்றது இல்லாதனால வாக்கி டாக்கி மெசேஜ் கிடைக்கிறதுனால கட்டுறது. இங்கே தான் மெயின் செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த டாப் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரங்கோலி பீக்குன்னு சொல்லுவாங்க. 1620 மீட்டருக்கு ஹைட்டு. ரங்கோலி பீக்கா? வெங்கோலி பீக்கு அங்கே இருக்குது. இப்போ எங்களோட கேம்ப் செட் ஒன்று இருக்குது. 2015 வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சராக இருந்தப்போ அங்கெல்லாம் டூரிஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து டைகர் ரிசர்வ் இருக்கனால அந்த ஏரியாவில் ப்ளோக் பண்ணி வச்சோம். இது இப்போ நம்ம தண்ணியில் போயிட்டுருக்கோம். அங்கே வேணால் நடந்து போகணும். 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வேணும் கொண்டு வரும். தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. சின்னதாக ஒரு தோடு வரும். ஒரு சின்ன டேங்க் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே கொடுக்குற தண்ணி மட்டும்தான். 2015 முன்னாடி வரைக்கும். இப்போ டைகர் ரிசர்வ் ஆகினாட்டி அதெல்லாம் கோர்ஸ் ஒன்று ஆயிடுச்சு. அதனால் அந்த இடத்துல கோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஐலாண்ட் இருக்குல்ல, இப்போ தான் ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல. ட்ரை சீசன் ஆச்சுன்னா அது ஐலாண்டாக தெரியாது. 3 ஐலாண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும். தண்ணி ட்ரையாக போகும். அந்த கரைக்கு இந்த கரைக்கு இந்த போட்டு போகிற ஒரு கேப் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த மலையில் வந்து ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது. இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா வழி பாதை ரோட்டு வழியில் போகணுன்னா 8 கிலோமீட்டர் போகணுங்க. ஓகே. இந்த மாதிரி வண்டியில் தண்ணியில் போகணும்னா சின்ன படகு இருக்குது. இந்த படகு ரேஷன் அரிசியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கணும்னா இப்போ தான் வண்டி வசதி இல்லை. அந்த டயத்துலலாம் வண்டியெல்லாம் இல்லை. ரேஷன் எல்லாம் வாங்கணும்னா இந்த மூங்கில் படகுல தான் வருவாங்க. ஆனால் அவங்க ஒரு வீட்டுக்கு இங்கிருந்து இப்படி ஏறி போகிற 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக குத்தனை ஏற்றம். அதனால 50 கிலோ அரிசியெல்லாம் தூக்கி தலையில் வச்சோம். அசால்ட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த ஹைட்டு தான் இல்லைங்களா? அந்த மேலே பாருங்க. ஓகே. கவர் இருக்கும், கோகனட் ட்ரீ இருக்கும். ஓ.
இப்போ இதில் மினிமம் வந்து இந்த ஐபியில் 5 பேர். 5 பேர். ஓகே, அதுக்கு மேலே அளவு வேணா 2 சைல்டு எல்லாம் கூட்டிட்டு வரலாம். நம்ம புக்கிங்கில் வந்து சைல்டு இல்லைன்னு அலோடு இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் வரும்போது தண்ணி சைடில் போட்டுக்கோமில்ல, கை விட்டு விளையாடுவாங்க. மேக்ஸிமம் சின்ன குழந்தையோட வரலாம். இந்த டேம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஆழம் இது டெப்த்து? இப்போ வந்து 145 சார். ஒவ்வொரு இடத்துல இதை விட அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ கேட்ச்மெண்ட் ஏரியா இது? 89 ஸ்கொயர் மீட்டரா? 130. இப்போ நம்ம போகிற கடியிலேயே இந்த மாதிரி ஐலண்ட் இருக்கு இல்லையா, நிறைய அடியில் கிடக்குது. தண்ணியில் தண்ணிக்குள்ள அடியில் இருக்குது. ஆனால் அந்த ஐலாண்டில் வந்து மரம் செடி கொடியெல்லாம் இருக்காது. கிராஸ் மட்டும் ஓ, இந்த வாட்டருக்கு கீழே ஐலாண்ட் இருக்காண்ணா? நிறைய இருக்குது. ஓப்பா. நம்ம அங்கேருந்து போட் ஏறும்போது நமக்கு தெரியும் எந்தெந்த ஐலாண்டில் யானை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு மேலே இப்போ சென்ட்ரலில் இருக்கிறது ஒரு பெரிய ஐலாண்டு. நம்ம வரும்போது இப்படி நிப்பாடி யானையை பார்த்துட்டு போவோம். இந்த இடம் ஒரு சென்டர், இது சென்டர் ஐலாண்ட் இல்லைங்களா? இது சென்டரை தாண்டிட்டோம். ஓகே ஓகே. நம்ம ஏறினப்ப தொட்டு பக்கமாக தான் எனக்கு தெரியுது ஐலாண்டு. 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது 1 மணி நேரம் ட்ராவலிங் சொல்கிறோம். நாங்கள் வந்து கேப் விடாமல் இழுத்த நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் வருவோம், 1/2 மணி நேரத்தில் வருவோம். நான் வரைச்சேன் கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. காற்றுக்கு சாதகம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காற்று நமக்கு கொஞ்சம் சாதகம். ஓ, தெரியுது பாரு, ஐலாண்டு தான். சிட் அவுட் நேராக போயிட்டு ஒரு 4 டேம் கணக்கு இங்கே வரும். நீராக இருக்கும். வால்பாறை பார்த்தீங்களா? ஆலியா. ஆமாம், அந்த வால்பாறை நீங்கள் 4 டேம் தண்ணி கனெக்ட் ஆகுது. என்ன டேம்னா? ஆலியா. நீராக அப்பர், சோழர் இதெல்லாம் வருங்க. லோயர் இந்த தண்ணியெல்லாம் வந்து மானாப்பட்டி இடத்துல பகுதியில் செடுத்து மானம்பள்ளி. ஆமாம். இங்கிருந்து நேராக மணல்வெளியில் 3.5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் வர வழி ஒரு டேம் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த டேமுக்கு கொண்டு போய் இப்போ மானாம்பள்ளி இதுக்கு நேரம் எங்கே? இதுக்கு நேரம் இருக்கா? ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அந்த மவுண்டன் தெரிஞ்சு வருங்க. ஓ, அந்த மவுண்ட் தான் மானாம்பள்ளி. ஓகே. வால்பாறை கொண்டு போயிட்டு சார் நேராக சர்க்கார் பகுதி இடத்துல அங்கேயும் பவர் எடுத்து ஒரு காண்டூர் கனல் நேராக ஆலியார் திரும்பி அங்கே இருந்தால் உங்களுக்கு கோயம்புத்தூர் கருவு 2 டிஸ்ட்ரிக்ட் விவசாயத்துக்கு குடிதண்ணியாகவும் பயன்படுத்துகிறாங்க. மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சோன்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா காற்று முடிச்சோன்னா வர கஷ்டம். 2 மாதம் முடிஞ்சோன்னா மரங்களில் இலையில விழுகிறக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், பிப்ரவரி இருந்து ட்ரையாக இருக்கும். டிசம்பர் இருந்து ட்ரையாக இருக்க ஆரம்பிக்கும். பிப்ரவரி இருந்தாலும் மரங்களில் இலையில விழுகிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா விண்டாக இருக்கும் காற்று. போகும்போது சரி, வரும்போது சரி. இப்போ அந்த ஃபால்ஸ் போக முடியாதுல்ல? நீர் பார்க்கலாம். நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது பார்க்குறீங்க, நல்லா சூப்பராக தெரியும். போட் ஏற இடத்துல இருந்து பார்க்கும்போது இதோட வாட்டர் லெவல் முடிச்சதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், இதோட கேட்ச்மெண்ட் ஏரியாவும் அந்த சைடு தான். ஓ, இது இந்த ஐபிக்கு பின்னால் தான் கேட்ச்மெண்ட் ஏரியாவே அதிகம். ஆமாம், இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஐலாண்டு அந்த அட்டாச்சான மாதிரி இருந்துச்சு அந்த காடு கூட. ஆமாம். நீங்கள் வர வரதானே உங்களுக்கு தெரியுது ஐலாண்டு சென்ட்ரல் இருக்குது. ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிடக்கூடாது, சும்மா ஒரு டேஸ்ட்டு பசவாசப்பு அதிகம். இதே கூட பார்த்தா வந்துட்டு இருந்தது. இல்லை, இங்கே இன்னும் இங்கே அனுசரி என்ன காற்றுல தான் ஊது பார்த்து அதுதான் மேலே படுதா போட்டு படுத்துக்கிட்டா போதும். கயிறு கட்டியாங்க கயிறு. ஓ, செம்ம ஸ்லீப்பாக இருக்குது. இப்போ இந்த வண்டி நம்மளெல்லாம் இறக்கி விட்டு தண்ணிக்கு போயிடும். அப்படியா? அப்புறம் கரையில் நிற்காது. கரையில்னா இங்கே காரில் தான். ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். அவங்களும் அப்படியே கீழே இறங்குறாங்க. அந்த போட்டை அந்த மரத்தில் இழுத்து கட்டிடுறாங்க. ஏன்னா அது இல்லைன்னா அப்படியே மறந்துக்கிட்டே அந்த பக்கம் போயிடும். ஸோ இழுத்து கட்டியாச்சு. அடுத்து நம்ம மேலே ரூமுக்கு போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இன்னும் சம்மரில் வந்திங்கன்னா இன்னும் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ரூமுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த ரூமு. ரீச் வீட்டிக்குன்னு ஐலாண்ட். நம்ம இந்த அகையை தாண்டி உள்ளார போகிறோம். ஏன்னா இந்த
ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகை தோண்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எதுவும் அனிமல்ஸு பெருசாக உள்ளார வந்துடக்கூடாதுன்றதால. இதுதான் வீட்டிக்குன்னு ஐலாண்ட் நெஸ்ட்டு. ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் இது முன்னால் ஒரு உட்கார்ற மாதிரி நல்லா சூப்பராக திண்ணெல்லாம் வச்சு அழகாக இருக்கும். அடுத்து உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் ரிசப்ஷன். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் உள்ளார போகிறோம். இங்கே லைட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இந்த லைட்டு கூட பார்த்தீங்கன்னா சோலார் பவரில் தான் ஒரே ஒரு லைட் தான் இருக்கும். ஃபேனு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஏசி ஃபேன்லாம் இருக்கும்னு நினச்சிட்டுலாம் வந்துடாதீங்க. நல்லா இருக்கும்னா உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஹாட்டாலாம் இருக்காது. நல்லா நார்மல் சில் நல்லாயிருக்கும். பழங்காலத்தில் நம்ம என்ன ஏசி ஃபேனாக போட்டிருக்கோம், அந்த டைமில் இருந்த மாதிரி இருக்கும். நான்லாம் ஊரில் இருந்த மாதிரி பிடிக்குது. எப்படி ஒரு அழகு இப்போ இருக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு பம்பிங்க்கு மட்டும் ஒரு பின்னால் ஒரு மெஷின் இருக்கும். இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த அகழியை சுற்றி வெறும் மூங்கில் மரமாக இருக்குது. இதான் அந்த மோட்டார். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அப்படியே ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் இந்த ஐலாண்டை சுற்றி. ஸோ இந்த போர்வையில் அந்த டேம் வியூலாம் பார்த்துட்டு இந்த வாட்ச் டவருக்கு பாருங்கள். இந்த வாட்ச் டவர் இதுக்கு மேலே நின்று இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இதை விட்டு போகவே வேணான்ற மாதிரி மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலாமோன்னு அப்படி தோணும் நமக்கு. வாய்ப்பு இருந்தால் எப்பயுமே ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போடுங்க. உங்களுக்கு எப்பயுமே அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபீலாகவும் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு இந்த ப்ரீத்திங் அதெல்லாம் கொஞ்சம் ப்யூர் நல்ல ஒரு சுத்தமான காற்று அதெல்லாம் சுவாசிக்கிறதால உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஃபால்ஸ் அங்கே உள்ளார இந்த டேம் வடிஞ்சதுனா தான் கிட்ட பெரிய ஃபால்ஸ். இது இப்போ பார்க்கறது உங்களுக்கு சின்னதாக தெரியுது இல்லையா, ஆனால் பயங்கர பெரிய ஃபால்ஸ். தண்ணி கீழே ஒரு 100 அடி கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அப்படி இருக்கும். ஸோ அந்த ட்ரெக்கிங்கு முடிய போகுது. ரூமுக்கிட்ட வந்துட்டோம். அந்த ட்ரெக்கிங் சும்மா ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் தான். ஏன்னா இது தண்ணி ஃபுல்லாகிறதால ஏரியா ரொம்ப சரௌண்டிங் கம்மியாகிடும். வாட்டர் நிறையா இருந்தால் நம்மளால் ட்ரெக்கிங் பார்த்து அவ்வளோ நேரம் ஆகிடும். அவ்வளோ பெரிய ஏரியா. எல்லா கலர் ஒரு மூங்கில் மரம் இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்க அனிமல்ஸ் சாப்பிடும். மூங்கிலோட புதுசாக வர துருந்து வருஷம் அப்படி வரும். ஓன டைம் வருதில்ல, அந்த மாதிரி டயத்தில் வரும். ஓகே. மழைக்காலம் முடிஞ்சோன்னா புதுசாக முளைக்கிறக்காங்க. ஓகே. இந்த மாதிரி வந்ததுதான் பெரிய மூங்கிலாக வளராது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா யானை, பைசன், டியரு, மங்கி எல்லாமே சாப்பிடும். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. மேல் ஹைட்டில் இருந்துச்சுன்னா மங்கி எல்லாம் சாப்பிடும். பைசன் குரங்கு சாப்பிடும். ஆமாம், ஏன்னா அது மேலே வர தான் இப்போ அடியில் பார்த்தீங்களா ஸ்டிக் வந்துருச்சு. மூங்கில் வந்துருச்சு. ஓகே. மேலே வர தான் அதுக்கு கொஞ்சம் இது இருக்கு. அதான் மூங்கில் இருக்கு. ஓகே. இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். மேக்ஸிமம் மூங்கில் காட்டில் இருக்கும். ஓகே. இதே வந்து ஒரு 40 வருஷம் முடிஞ்சுன்னா மூங்கிலோட வம்சநாசம் சொல்லுவாங்க, அழிஞ்சு போயிடும். ஓகே. அதில் தான் இந்த ரைஸ் வருது சொல்கிறாங்களா. அது மூங்கில் அழியிற டைம் தான் அந்த மூங்கில் 40 வருஷம் முடியும்போது மூங்கில் வந்து 40 years. இப்போ நம்ம டாப்ஸுக்கு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் நீட்டுக்கும் இருக்குது. அது மொத்தம் காடு காஞ்சி போச்சு. என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மூங்கில் ரைஸ் வந்து இதாகி போகிறது. ஓகே. இது ரொம்ப நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது மேல் சிக்கெல்லாம் போயிடும், சாதாரண மூங்கில் மாறிடும். ஓகே. ஆனால் திக்னஸ் கம்மி அது. ஓகே. இப்போ உடைக்கும் போது ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே. கரும்பு மாதிரி கரும்பு மாதிரி இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் வச்சுன்னா மானியம் வந்து சாப்பிடும். நீங்கள் வரும்போது நிறையா பார்த்துருப்பீங்க. ஆமாம். இதுக்குள்ளே இருந்துச்சேன்னு தெரியல. மான் பார்த்துனால உடச்சி சாப்பிடும். இதோட லைஃப் வந்து 40 years. ஆமாம், 40 yearsக்கு அப்புறம் தான் இந்த மூங்கில் அரிசி வரும். ஆமாம், அரிசி வரும். இந்த மூங்கில் அழியிற டைம் நம்ம இப்போ போகும்போது நாளைக்கு பார்க்கலாங்க. ஒவ்வொரு இடத்துல காஞ்சி கிடக்கும் மூங்கில். அதில் வந்து அரிசி வந்து போட்டுது. முடிஞ்சுன்னா அந்த ஏரியாவில் வராதுங்க. ஓகே. புதுசாக பிளான் வந்தால் தான் உண்டு. ஓகே. இது ஆக்சுவலி இந்த ஐலாண்டு இந்த கெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக பண்ணது? இது ஒரு வைல்ட் லைஃப் ஸ்டேஷன் சார். ஓகே. இந்த காலத்தில் 86 இந்த டேம் கட்டினாங்களா, ஒரு டயத்தில் வந்து டேமில் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சிக்னலுக்கு வேண்டி கட்டின வயர்லெஸ் ஸ்டேஷன். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அந்த காலத்துலனா ரூமுக்கு ரேட்டு கம்மி. ஓகே. நாங்கள் டெய்லி கூலி தான். அப்போனா ரெடி காசு கையில் தந்துடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா டூரிஸ்ட் வந்துருந்தாங்க. வைல்ட் லைஃப் செஞ்சு தானே. ஓகே. இப்போ வந்து டைகர் ரிசர்வாக இருக்கனால வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் டூரிஸ்ட் வரணும், இந்த அளவுக்கு தான் ஸ்டே பண்ணணும், இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. டைகர் ரிசர்வுக்குள்ளனா பார்க்கில் வேறு எந்த வேலையும் இல்லை. இந்த டூரிஸ்ட் ஒன்று தான் இருக்குது.
இப்போ எங்களை மாதிரி உனக்கு ஒரு வேலையாச்சு. ஓகே ஓகே. இந்த போட்டில் வந்து வாழ்வாதாரம். போட்டில் வந்தப்போ நாங்கள் 5 போட்மேன் இருக்கோம், கூட ஒரு கைடு இருக்காங்க. ஓகே ஓகே இந்த மாதிரி 6 பேருக்குள்ள ஒரு வேலையாச்சு. ஓகே. இப்போ நம்ம கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 5 ஆமாங்க, 5 பேர் வரைக்கும் தங்குவோம். ஓகே இன்னும் இந்த பள்ளம் தோடுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை வந்து தாண்டி வராமல் அகலுக்கு. ஓகே ஓகே. இதில் வந்து மானு பைசன் இதெல்லாம் வந்து தாண்டி போகும். வேறு ஃபுட் பிரிண்ட் தான் தெரியுது வருங்க. ஓகே ஓகே இந்த கீழே தெரியாதெல்லாம் மானோட ஃபுட் பிரிண்ட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா யானைக்கு தாண்ட முடியாது, நகையை தாண்டி ஆனால் யானை வர முடியும். யானை வர முடியாது. ஓகே ஓகே. இது அந்த இன்ஜின் வந்து எதுக்காக ஓடுது? ஜென்ரேட் நம்ம குடி தண்ணி வாட்டர் அந்த டயத்துலன்னா நம்ம கீழேருந்து தண்ணி சுமந்து கொண்டு டேங்கில் ஊற்றிட்டு இருந்தோம். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, சோலார் சோலார் தான். ஓகே. பெட்ரோல் டீசல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டுறது. கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து இதுதான் சந்தன மரம் இல்லைங்களா? சந்தன மரம் இதெல்லாம் அந்த காலத்தில் 4-5 மரம் இருக்குதுன்னு சொல்லி வச்சது. ஓகே. அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் விட்டு ஃபர்ஸ்ட் காஸ்டம் சாப்பிட்டு காஸ்டம் போட்டு மொத்தமாக ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. ஓ ஆக்சுவலி சந்தனம் வந்து ஃப்ரூட்லாம் உண்டா? ஃப்ரூட்ஸ் ஓ ஓகே ஓகே. இப்போ காய் இல்லை. ஓகே ஓகே. அந்த சின்னதாக இருக்கும் அந்த காய் தான். சின்ன காய் தான் இருக்குது, ஆனால் பழுத்து இருக்குது. பழுத்த காய் மாதிரி இருக்குது. ஓ அது நாவல் பழம் இருக்குல்லைங்க, அதே மாதிரி சின்ன சைஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம சாப்பிடலாமா? நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடக்கூடாது. பேர்ட்ஸுக்கு தான் சாப்பிடுறோம். ஓகே ஓகே. ஸோ அது பழம் தான் வந்து அதோட சீட் தான் அங்கே. அதுதான் விட்டு விட்டு அது நல்லா ஸ்ப்ரிட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. இந்த க்ரீன் ஸ்டிக் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் சன் ஓகே. ஆனால் இது வந்து இந்த காட்டு சேனக்கிழங்கு இது வந்து நம்ம சாதாரண சேனக்கிழங்கு மாதிரி சாப்பிட முடியாது. ஓகே. இந்த பைல்ஸ் வருது இல்லைங்க, ஆமாம் பைல்ஸுக்குள்ள மெடிசன் அது. ஓ ஓ. இது வந்து நம்ம சேனக்கிழங்கு மாதிரினா அதே சேம் தான் இருக்கும், ரொம்ப அரிப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு கவரில் கையெல்லாம் போட்டு மேலே படாமல் எடுத்து. ஓ இது ஆமாம், ரொம்பவும் சாப்பிட முடியாது. ஓகே. சின்ன சின்ன கிழங்கை வெட்டி மருந்து மாதிரி தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அதில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு 4-5 தடவை சுடுதண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணி சிந்திடும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பெனால்லாம் தொண்டையில் அரிப்பாக கிழங்கு மாதிரி. ஓகே ஓகே. இந்த கருணக்கிழங்கு மாதிரி தான் இது. ரொம்ப பெருசாக இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இது ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது, ஆனால் பப்ளிக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே ஓகே ஓகே. பயிற்சிக்கு நல்ல நல்ல மெடி. ஏன்னா சின்ன சின்ன துண்டா நம்ம சாதாரண சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும், எடுத்து நம்ம செஞ்சு இன்னும் மருந்து மாதிரி டேப்லெட் மாதிரி பண்ணி அப்படி தான் சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்டே மெடிசன் தானே. ஆமாம், ஃபாரஸ்டே மெடிசன் தான். இங்கே இது ஒரு ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து யானைலாம் இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதால இங்கே யானை இல்லை. யானை நீந்தி வரும், வந்துடும், நீந்தி வரும். இவ்வளோ ரன்னிங்கில் இவ்வளோ தூரம் வந்துருமா? ஹலோ மை டியர், நம்ம இப்போ வீட்டுக்கு ஐலாண்ட் ஸ்டே இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு இப்போ பேக் டு பரம்பிக்குளம். ஸோ நாம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீட்டிக்குன் ஐலாண்டு ஸ்டேன்றது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு ரம்மியமான சூழ்நிலை, இயற்கையோட, அதுவும் இந்த ஃபாரஸ்ட்டு அந்த ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே, ஆனந்த் அந்த டீமு, அவங்களோட அந்த பாதுகாப்பு பார்த்துக்கிற விஷயம். முக்கியமாக சொல்லணுன்னா நைட்டு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு கொடுத்தாங்க, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஸோ அவங்க பார்த்துக்கிற விஷயம், நம்மளை கவனிச்சிக்கிற விஷயம், அப்படி ஒரு கேரிங் அவங்கக்கிட்ட, அதெல்லாம் உண்மையாலுமே அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டே அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க போல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கச்சு. அவங்க ஹேட்ஸ் ஆஃப். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடு வந்து தமிழ்நாடு, கன்னியாகுமரி வந்து கேரளாவும் இருக்கும். அந்த பீரியடில் தான் இந்த டேம் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு கேரளா இருக்குது, கன்னியாகுமரி தமிழ்நாடு கொடுத்தப்போ இந்த டேம் வந்து இந்த இடத்துல கேரளா இடத்துல இருக்கிறாங்க. அப்புறம் இந்த தண்ணி கொண்டு வரது இத்தனை வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் தண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி விட்டால் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து நேராக கொச்சின் கடலுக்கு போயிடும். ஓப்பன் பண்ணி விடுற தண்ணி வேஸ்ட்டு. அப்புறம் மற்றபடி கடலில் போகிற தண்ணி தான் கோயம்புத்தூர், கரூர் 2 டிஸ்ட்ரிக்ட் போயிடும். இப்போ இந்த 150 ஃபீட்டு டெப்த்து தண்ணி குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஐலாண்ட் இருக்குங்க தெரிகிற மாதிரி? இப்போ எல்லாம் மறைஞ்சிருச்சு. 18 ஐலாண்ட் இருக்கும்ப்பா. ஏன்னா நம்ம இந்த பார்க்குற இடம் மட்டும் இல்லை சார், பின்னாடி தான் நிறைய ஐலாண்டு. ஓ அதுவும் ஆனால் தண்ணி உள்ளார தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகிறது இங்கே வந்து நிக்நேம் இருக்குது. ஓ ஒரு ஐலாண்டுக்கு நிக்நேம் இருக்குது. ஓ ஓஹோ. இங்கே ஐபி துருத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த காலத்து ராஜா காலத்தில் ஓகே ஓகே. ட்ராக்கெல்லாம் ஓடிச்சுல. ஆமாம் ஆமாம். ஓ இப்போ தண்ணிக்கு கீழே ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அப்போ அவங்க வந்து பில்டிங் கட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் எடுத்த ஐலாண்ட் தான் அது. ஓகே. ஃபவுண்டேஷன் குடியல நீர். ஓ ஓஹோ. அதனால அதை ஐபி துருத்தின்னு வச்சாங்க. ஐபி கட்டுறதுக்கு வந்து வச்சது. ஓகே ஓகே. எதுவும் இல்லை இல்லை. ஓகே ஓகே. அப்படி
அந்த ஐலாண்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது ஓப்பன் ஆகிறது இங்கே வந்து நிக்நேம் ஒன்று இருக்குது கல்லிக்குறிச்சின்னு சொல்லுவாங்க. ஓ கல்லு சென்ட்ரு நம்ம போயிட்டு ஓகே ஓகே கீழே அது பெரிய ஐலாண்டு, அது வந்து சின்ன ஐலாண்டு. ஓகே ஓகே. ஆனால் ஹைட் அதிகம். ஓ அந்த ஐலாண்டு ஓகே ஓகே. இது வந்து ஹைட் கம்மி. ஓகே ஓகே. ரெண்டாவது ஐலாண்டு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன ஐலாண்டு, அப்புறம் நீங்கள் அந்த யானை நீந்திர வீடியோ எடுத்தீங்களா, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஐலாண்டெல்லாம் அப்படியே ட்ரையாக இருக்காது. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் ரெண்டு கொஞ்சம் பெரிய ஐலாண்டு, பாக்கியில் சின்ன சின்ன ஐலாண்டு. ஓகே ஓகே. அப்படியே நீண்டு வரும், கிட்ட வரும். தண்ணி வடிஞ்சதுன்னா ஃபுல் ஐலாண்டு தெரியும். எந்த மே டைமில் வந்தால் இந்த கேப்பே தண்ணி வந்து ட்ரை ஆயிரும். நம்ம போகணும்னா இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, ஓகே ஓகே இருக்கிற ஐலாண்டு. ஓ ஓகே ஓகே. ஐலாண்டு ஆமாம் ஆமாம். அதுக்கு இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒவ்வொரு ஐலாண்டை சுற்றி சுற்றி போகும். ஓ ஓ ஓ. தண்ணி இருக்கனால தண்ணியில் போகுது. ஓகே ஓகே ஓகே. மே லாஸ்ட் வரைக்கும் வரலாங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஜூன் தொடங்கிருச்சுனால வரலாம், ஜூன்லேயும் வரலாம். அப்புறம் ரெயின் சீசன் ஸ்டார்டிங் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது சோலையார் டேம்லேருந்து மானாம்பள்ளி வந்து அங்கேருந்து பவர் ஸ்டேஷனுக்கு வந்துடும் இல்லையா? ஆமாங்க சார். அங்கேருந்து இங்கே அப்பர் லோயர் அப்படிங்கிற தண்ணியில் வந்து நீராருங்கிற இடத்துக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நீரார்லேருந்து அங்கேருந்து சுரங்கம் பண்ணி அங்கேருந்து தான் சோலையார் வரும். ஓகே ஓகே ஓகே. சோலையார்லேருந்து தான் மானாவள்ளிங்கிற இடத்துக்கு வந்து எடுத்துட்டு தான் இங்கே வரும். ஓகே. இங்கே வந்துட்டு இந்த தண்ணி ஓப்பன் பண்ணி கனல் ஓப்பன் பண்ணி தூணக்கடவுங்கிற இடத்துல கொண்டு போய் அங்கிருந்துங்கிற போய் தான் சர்க்கார்பதிங்கிற இடத்துல பவர் எடுத்துட்டு அங்கேருந்து திருமூர்த்தி ஆரியார் போகுது. இந்த ஐலாண்ட்லேயே நிரந்தரமாக தங்கிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு மனசை சந்தோஷப்படுத்தின ஒரு லொக்கேஷனு. ஸோ கிளம்பிட்டோம், ஐலாண்ட்லேருந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே கரைக்கு. ஸோ அன்புள்ளங்களே, இது உங்கள் சேனல் மெட்டா ஸ்பெக்ட்ரா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பரம்பிக்குளம் வீடியோ அந்த இன்னொரு ஃபுல் வீடியோ போகிறேன் பரம்பிக்குளம். அடுத்து இந்த பெருவாரிப்பள்ளம் ஐலாண்டு அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த லொக்கேஷன் பாருங்கள். தேங்க்யூ.